இந்த கட்டளையே சாசனம் அப்படின்னு நம்ம இந்த இதுல படத்துல பாகுபலியில நீங்க பாத்திருப்பீங்க. ராஜராஜன் வந்து அவருடைய 28ஆம் ஆண்டுல வந்து இந்த கோயிலை வந்து இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ராஜராஜன் சொல்லி ராஜேந்திரன் அமைச்ச கோவிலா இது ஒரு ரொம்பவே முக்கியத்தனமான ஒரு இடம் வகிக்குது. பொன்னார் மேனியனை புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தொல்லியல்ல ரொம்ப ஆர்வமா, தொல்லியல்ல குறிப்பா சோழர் கால கோயில்களை ஒவ்வொன்றா தேடி 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 பல நூறுக்கணக்கான சோழர்கால கோயில்கள்ல பயணித்த ஒரு தொல்லியல் ஆர்வமிக்க ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான் பார்க்க வந்திருக்கோம். அவரை பத்தின முக்கியமான தகவல்களை, குறிப்பா சோழர்கள் பத்தி, சோழர்கால கற்றலை பத்தி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம சந்திக்க வந்திருக்கக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வாளர் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மண்மரபு நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு குருராஜ் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். நம்ம சோழர்களுடைய கட்டிட கோயில்களை ஒவ்வொரு ஊரா சென்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோயில்களை நேரடியா செஞ்சு கலா ஆய்வு செஞ்சவர். இன்னைக்கு அவரை தான் சந்திச்சு நம்ம சோழர்கால கோயில்களை குறித்தும் சோழர்களுடைய முக்கியத்துவம் பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம மண்மரபு சேனலுடைய நோக்கமே வந்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழருடைய தொன்மை, பாரம்பரியம், கலை, கட்டக்கலை இதெல்லாம் நம்முடைய வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதோட கூடவே இது மாதிரியான தொல்லியல்ல நிறைய ஆய்வாளர்கள் வெளி உலகிற்கு அறிமுகமாகாம இருக்காங்க. இவர்களையும் அவங்க முன் கொண்டு வந்து சேர்ப்பதே எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திரு குருராஜ் ஐயா, அவரை பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஐயா, உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தை நம்முடைய மண்மரபு சேனல்களுக்கு, நேயர்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். என் பேர் ஸ்ரீ குருராஜ். இதுக்கு சில முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு எம்பளம் செஞ்சது யாரு அப்படிங்கறத பத்தி நீங்க அந்த கோயில் என்ன மீனாட்சி அம்மன் கோயில் தாங்கிற அந்த ஒரு ஆவணத்தை பண்ண ஒரு குடும்பத்தை பத்தி பார்த்திருப்பீங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானா, அதை செஞ்சவர் எங்க தாத்தா தான். கிருஷ்ணராவுங்கிறவர் எங்க தாத்தா தான். இது வந்து என் தந்தையார். இவர் தான் அவருடைய முதல் மகன். நானும் இவரும் சேர்ந்துதான் எல்லா கோயில்களுக்கும் பயணிச்சிருக்கோம். 150க்கும் மேற்பட்ட சோழர் கோயில்களை பயணிச்சிருக்கோம். பல வகையில என்னுடைய முதல் குருநாதரும் அவர் தான். கோயில் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்த அவர் தான் எனக்கு. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில்ல தான் எங்க ஒரு களப்பணி அப்படின்னு சொல்லலாம். அங்க துவங்கி அதுக்கப்புறம் இன்னும் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய 4 வால்யூம்கள், சோழர்களுடைய 4 வால்யூம்கள் கிடைச்சது. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பாக்கியமாகவும் நான் கருதுறேன். அதோட ஒரு தூண்டுதல்ல ஆஹா, ஒரு அருமையான ஒரு அட்டவணை மாதிரி கிடைச்சிருச்சு. அதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லாமே கல்வெட்டுப்படி இருந்ததுனால இதெல்லாம் சோழர் கோயில்கள் அப்படின்னு உறுதியா சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு மகிழ்ச்சியில எங்களால முடிஞ்சது தஞ்சாவூர் ஏரியால முடிஞ்ச கவர் பண்ணோம். அப்புறம் இப்போ வந்து சென்னை பக்கத்துல இருக்கிறது அந்த மாதிரி சோழர் கோயில்களா தேடி முடிஞ்ச மட்டும் பாக்குறேன். மற்றபடி பல்லவர்கள்லயும் ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் சோழர் கோயில்களை அது ஒரு தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட பிளாக்ல நான் எடுக்கிற போட்டோஸையும் அந்த சோழர் கோயில் கல்வெட்டு அதை பற்றின சில தகவல்கள் எல்லாம் நான் வந்து ஒரு ஆர்வத்துல எழுதிட்டு வரேன். சிறப்புங்கய்யா. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியோட அந்த ஏர்லி சோழா, மிடிவல் சோழா அண்ட் லேட் சோழா அப்படின்ற அந்த ஒரு 3 வால்யூம் புக்ஸ் இருக்கு. ஏர்லி சோழா ஆர்ட், ஏர்லி சோழா டெம்பிள்ஸ் 2 எழுதியிருக்காரு. அந்த இதுல ஆதித்யா இது பரவந்தகாலேருந்து ராஜராஜா வரைக்கும் ஒரு புக்கு, ராஜராஜாலேருந்து குலோத்துங்கா வரைக்கும் அந்த மாதிரி, குலோத்துங்காலேருந்து அந்த மாதிரி ஒரு 4 வால்யூம் புக்ல அது நிச்சயமா நம்ம மண்மரபு நேயர்களுக்கும் இது பயனுள்ள செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோழர்களுடைய கோயிலை தேடி அலையறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொக்கிஷமா இருக்கு. நீங்க ஆமா 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 மேடம் ஆமா. இப்போ நல்ல வகையா இப்போ வந்து நாட்டுல எல்லாம் டிஜிட்டல் இது முறை பண்றதுனால நீங்க இப்போ கூகுள்ல அடிச்சாலே எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் புக் வந்து கிடைக்குது. உங்களால நீங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பயன்படுத்தி பாத்துக்கலாம். இவ்வளவு கோயில்களை தேடி தேடி போயிருக்கீங்க.
ஒவ்வொரு மாவட்டமாக, ஏன்னா அதுவும் காவேரி வந்து ஒரு பெல்ட். அந்த இடத்துல கொள்ளிடம், காவேரி கரையில இல்லாத கோயில்களே கிடையாது. 1000 ஆண்டு பழமையான கோயில்களை தேடி போயிருக்கேன். இன்னைக்கு எங்க மண்மரபு நேயர்களுக்கு எந்த கோயிலை பத்தி நீங்க சொல்ல போறீங்க? அதை பத்தி கொஞ்சம் அறிமுகமும் அதனுடைய லொகேஷன் அதெல்லாம் சொல்றேன் மேடம். நான் வந்து ராஜேந்திர சோழன் வந்து என்னது நிறைய கோயில்கள் கட்டியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம், இது நம்ம ஜென்ரலாவே வந்து பார்த்தா ராஜராஜன்னா பெரிய கோவில் பிரோதீஸ்வரா இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் போவாங்க. முடிஞ்ச மட்டும் சென்னை பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த ஏரியால கவர் பண்ணுவாங்க. நாங்க வந்து தஞ்சாவூர் ஏரியால இருக்கிற நிறைய கோயில்களை கவர் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு திருமழப்பாடிங்கிற ஒரு கோவிலை பத்தி நான் சொல்ல போறேன். இது வந்து ரொம்பவே பழமையான கோவில். ஆதித்யார் காலத்திலேருந்து கடைசியில் நாயக்கர் காலம் வரைக்கும் இருக்கிற கல்வெட்டுகள் நிறைஞ்சி இருக்கிற ஒரு திருமழப்பாடி கோயிலை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது சொல்லும் போது எனக்கு வந்து சின்ன வயசுல சிலப்பதிகாரத்துல ஒரு இது அருமையான ஒரு இது வரிகள் வருது. நான் அதை காட்டும் போது இப்போ நம்ம உள்ள போலாமுங்களா? போலாம் சார், கண்டிப்பா. சோ இந்த கோவில் பேரு வந்து திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயில் அப்படின்னு பேரு. இது வந்து கொள்ளிடத்தோட வடகரையில இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் கொள்ளிடம், கொள்ளிடத்தோட வடகரையில இருக்கு. இது வந்து திருவையாறுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் வடக்குல இருக்கு. அரியலூர் மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, சரியாக இந்த சோழர்களுடைய காவிரி டெல்டா பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். சென்னையில இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு உங்களை நேயர்களை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு கொள்ளிடம் வடகரையில இருக்குன்னு. ஒரு ரம்யமான இடத்துல அந்த ரோடு அங்க வளையுது. அந்த இடத்துல வந்து கொள்ளிடம் முதலா வடக்கு நோக்கி ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படியே போகுது. அந்த இடத்துல இருக்கு. சோழர் காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்திருக்கும். இந்த இடத்துலதான் நான் வந்து அந்த சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு 2 வரிகளை நான் வந்து நினைவு கோர விரும்புறேன். உழவர் ஓதை மதகு ஓதை உடை நீர் ஓதை தன்பதங்கொள் விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தனவெல்லாம் வாய்க்காவா மழவரோதை வளவந்தன் வளனே வாழி காவேரி அப்படின்னு சொல்லியிருக்கான். மழவர்களுடைய ஒரு அமைப்பிடமாக இருந்த இந்த இடம் திருமழப்பாடி. அதனாலதான் அந்த இடத்துல வந்து திருமழப்பாடிங்கிற பேர் அமைஞ்சிருக்கு. மழவர்கள்ங்கிறது சோழர்களுக்கு ரொம்ப வருஷமாவே அவங்க வந்து அவங்களுக்கு துணையா நின்று அவங்க ஒரு படை வீரர்களாகவும் இந்த கோயில் இருந்திருக்காங்க. சோ அந்த மழவர் படையோட ஒரு தங்கும் இடமாகவும் வாழ்ந்த இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சோ இப்போ நம்ம அந்த படித்துறையில இருந்து இறங்கி போனோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கு இந்த 7 நிலை கோபுரம் நம்மளை அழைக்குது. சோ நம்ம வந்து கோயிலுக்குள்ள ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல 6 நிலைகள் தெரியும். கீழே இந்த கீத்து கொட்டாய் கீழே இன்னொரு நிலை இருக்கு. 7 நிலை கோபுரம் இப்போ 2015 கிட்ட ஐ திங்க் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயில்ல நீங்க இந்த பாத்திருப்பீங்க சைட்ல இங்கிலீஷ்ல கேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து கவக்ஷான்னு கூட சான்ஸ்கிரிட்ல இது ஒரு மாடிஃபைட் கவக்ஷா. இது க அப்படின்னா கவ், அக்ஷானா கண்ணு. சோ மாட்டுடைய கண் மாதிரி இருக்கிற அந்த ஒரு அமைப்பவும் இந்த கிரீட முகத்தோட இருக்கிற இந்த அமைப்பையும் நீங்க பாக்குறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் நம்ம இதை மட்டுமே சில ஸ்டடி பண்ணா சில கோயில்கள் மட்டும்தான் இந்த வீரர்கள் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. சோ இது வந்து பல காலமாகவே இது வந்து ஒரு வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு படை இருக்கும் இடமாக இது திகழ்ந்திருக்கு. அதோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த சிற்பம் வந்து இங்க மழவர்களுடைய ஒரு படைத்தளமா இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு இதுவா எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த கோயில் வந்து அந்த பாதுகாப்பின் கீழ் இருந்திருக்கு. அங்க ஒரு படை அமைப்பு இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு ப்ரொடெக்டட் இடமாவும் இருக்கு. வடகரையில சோழர்களுக்கு வடகரையில இருந்ததுனால அது அவங்களுக்கு வந்து ரொம்ப
இந்த ஆங்கிலத்துல ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, போர் தொழிலுக்காக. ஸோ எப்பயுமே ரெடியா இருக்கிற அந்த மழவர் படை வந்து வடகரையில இருந்திருக்கிறதுக்கு, வேற யாராவது ஆமா போர் தொடுக்க வந்தாலும் உடனடியா அந்த இடத்த தடுக்கிறதுக்கும். ஏன்னா காவிரி இதுல பாத்தீங்கன்னா கொள்ளிடத்துலதான் பல போர்கள் நடந்திருக்கு, நம்மளுக்கு தெரியும் அந்த போர் தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து முதல் அரணாக அவங்க திகழ்ந்து இருக்கிறாங்க, அதை காட்டுறதுக்காக. இப்போ வந்து நம்ம இரண்டாம் நிலைக்கு போறோம். ரெண்டு இருக்கு, முதல் கோபுரம் பார்த்தோம், ரெண்டாவது கோபுரம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு 7 நிலை கோபுரம் இங்க அமைச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல அந்த காலத்து சோழர் மரக்கட்டைகள் தெரியும். ஸோ அந்த படிக்கட்டுகளும் மேல அந்த ஏறுறதுக்கான அந்த அந்த மரக்கட்டைகளும் இன்னைக்கும் இருக்கு. அந்த அந்த ஒரு இது வந்து ஜென்ரலா பார்க்க மாட்டாங்க, இந்த ஒரு க்ளோஸ்அப்ல நேயர்களுக்கு காட்டணும்னு நான் விரும்புறேன். இப்போ நம்ம மேடம் கேட்டாங்க, திருமழப்பாடி எப்படி எடுத்தீங்க என்ன இந்த கோயில் எப்படின்னு. முதல்ல வந்து ராஜேந்திராவை நான் த கிரேட் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம ஜெனரலா அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றோம். ஆனா ராஜேந்திரா ராஜராஜன் தான் இந்தியால உண்மையிலேயே த கிரேட் அடைமொழிக்கு தகுதியானவர்கள். போரிலும் சரி, கொடையிலும் சரி, நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்திலயுமே ரொம்ப சிறந்த ஒரு மன்னர்களாக இருந்ததுனால ராஜேந்திராவும் த கிரேட் என்ற அடைமொழிக்கு மிகவும் தகுதியானவர்கள் நான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில்களோட ஒரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் கொடுத்திருக்கிற ஒரு லிஸ்ட் இது. இதுல பாத்தீங்கன்னா அவருடைய 9ஆம் ஆண்டுல வந்து அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆரம்பிக்கிறாரு. 21ஆம் ஆண்டுல வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை முடிக்கிறார், கோயில முடிக்கிறார். ஏன்னா அது அந்த அவ்வளவு வருஷம் ஆகுது அதை கட்டுறதுக்கு, அவ்வளவு பெரிய கோயிலை கட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 9ஆவது ஆண்டுல இருந்து 21ஆவது ஆண்டுக்குள்ள அவரால் வந்து 3 கோயில் தான் கட்ட முடிஞ்சிருக்கு. ஏன்னா பாதி அவருடைய இது வந்து செலவினம் எல்லாமே வந்து கங்கை நகர்லயே போயிடுச்சு. அதுலயே அங்க இப்படியே எடுத்துக்கலாம், கடாரம் வரைக்கும் போயிருக்கான், ஒரு ஊருக்கு அந்த போர் செலவுகளும் இருந்திருக்கு. ஆமா, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் போர் பண்ணி ஆகணும், ஒரு பக்கம் கோயில் கட்டணும். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் வந்து எவ்வளவு அவருக்கு செலவுன்னா எவ்வளவு ஆயிருக்கும், அதுலயும் கோயில் பணி வந்து எவ்வளவு ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த காலகட்டத்துல கட்டின 3 கோயில்கள்ல திருமழப்பாடி அந்த டெல்டா ரீஜன்ல அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான கோவில். இந்த கோவிலை பத்தி ஒரு சிறப்பான ஒரு தகவல் இருக்கு, நான் அதை சொல்ல விரும்புறேன். இந்த கட்டளையே சாசனம் அப்படின்னு நம்ம இந்த இதுல படத்துல பாகுபலியில நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி என்ன பண்றாரு ராஜராஜன் வந்து அவருடைய 28ஆம் ஆண்டுல வந்து இந்த கோயிலை வந்து இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? அவரோட மகன் கிட்ட சொல்றாரு. ஒரு கட்டளை இடுறாரு. அது வந்து நம்ம அந்த கல்வெட்டை பார்க்கலாம். அது வந்து ஒரு புத்தகத்துல அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க இந்த கோயிலை இடிச்சிட்டு நீங்க வந்து புது கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறாரு. மகன் வந்து தந்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற வேத வாக்கு தான் அது. அதனால எடுத்து அந்த கோயிலை மறுபடியும் புனரமைக்கிறாரு. சோ அதனால ராஜராஜன் சொல்லி ராஜேந்திரன் அமைச்ச கோவிலா இது ரொம்பவே முக்கியத்தனமான ஒரு இடம் வகிக்குது. அந்த கல்வெட்டையும் நம்ம பார்க்கலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவரோட 9ஆவது ஆட்சி ஆண்டுல இருந்து 21ஆவது ஆட்சி ஆண்டுலதான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி முடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கிடையில ஒரு 3 கோயில்கள் தான் கட்டியிருக்காரு. அதுல இந்த கோயில் ஒரு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட அப்பாவுடைய அந்த கட்டளை. அவர் என்ன அப்பா சொல்லிட்டாருன்னா செஞ்சுதான் ஆகணும். அந்த ஒரு சிறப்பான ஒரு நிச்சயமா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோயில் இருக்கு. இன்னும் ரொம்ப ஆழ்ந்த நேயர்கள் ஆராய்ச்சி செய்யறவங்க இல்லைங்க இந்த கோயில் எல்லாம் இருக்கே அதெல்லாம் நீங்க சேர்க்கலையேன்னு சொல்லியிருக்கலாம். கூவம், திருவொற்றியூர், சித்திபெள்ளா, சிக்கி ஹன்சோகே அப்படின்னு ஒரு திருநள்ளாறு அந்த ராஜேந்திரனோட லிஸ்டும் இருக்கு. பட் அதுல வந்து இன்ஸ்கிரிப்ஷனுக்கு அமைத்த ஆண்டு இல்லை. அதனால நம்ம வந்து அது ஒரு ப்ராப்பர் அட்டவணையில அதை போட முடியல. முன்னாடி இருந்திருக்கலாம், பின்னாடி இருந்திருக்கலாம். கல்வெட்டு சான்று அடிப்படையில நம்ம இந்த அடிப்படையில இதை சொல்றோம். இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். முக்கியமாக அந்த கருவறையை நோக்கி நம்ம பயணிப்போம். அங்கதான் இப்போ நம்ம இது இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அமைப்பு ஒண்ணு இருக்கு. ராஜேந்திரன் ராஜேந்திரன் கோயில்கள்ல பெரிய கோயிலையும் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த 2 அடுக்குகள் டபுள் காலனேட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டியிருக்காங்க. அது அவங்க கோயிலோட ஒரு பரிணாம வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஆரம்ப கால கோயில்கள்ல வெறும் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கோயில் பெருசாகி அதுக்கப்புறம்
அந்த காம்ப்ளெக்ஸ் பெருசாகுது, இந்த மாதிரி டபுள் கார்னேட் கொண்டு வராங்க, பல நிலை கோபுரங்கள் வருது. அந்த இதுல இது வந்து ராஜேந்திரனுடைய அந்த ஸ்டைல்னு சொல்றதுக்கு இந்த டபுள் கார்னேடும் ஒரு உறுதிபட சான்றாகவும் இருக்கு. அது இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்க, சொன்னீங்க இல்லையா படை தளபதிகள் அங்க இருந்தாங்க. சோ அந்த படை பிரிவுகளுக்குள்ள மேல வந்து இருக்கிறதுக்காக இருந்திருக்கலாம். கோயில் திருவிழாக்கள் நடக்கும் போதும் மக்கள் நின்று பாக்குற ஒரு மேடையாகவும், நம்ம இப்போ சினிமா தியேட்டர் பால்கனி மாதிரி அந்த அந்த பால்கனி அந்த ஒரு அதான் அந்த பரிணாம வளர்ச்சி நடக்கும் போது கோயிலை சுற்றி உள்ள அந்த ஒரு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் அதிகமாகும் போது மக்கள் நின்று பார்க்கறதுக்கும் ஒரு ஒரு இது அமைச்சிருக்காங்க அந்த காலத்துல. சோ இப்போ நம்ம வந்து உள்ள 3ஆம் கட்டத்தை கடந்து உள்ளே செல்ல போகிறோம். சிவபெருமான் கனி கொடுக்கும் காட்சின்னு அந்த மேல இருக்கிற ஒரு இதுக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம உள்ள என்டர் ஆகிறோம். இது வந்து இந்த பக்கம் கருவறை இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஆர்வத்துக்கான ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு சின்ன பாடல் ஒண்ணு நான் பாடுறேன், அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. பொன்னார் மேனியனை புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடி மாணிக்கமே, உன்னை அல்லால் வேறு யாரை நினைக்கின்றேன் அப்படின்ற ஒரு ஆமா. இது வந்து நம்ம பொன்னியின் செல்வன் அடிக்கடி கேட்ட மாதிரியே இருக்கு. சார் வந்து வந்துட்டாரு மேடம், க்ளோஸா வந்துட்டாரு. சோ யாருன்னு உங்களால சொல்ல முடியுதா சார்? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். கடைசியில அவரு தானே வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. கதையில வந்து இவர் வந்து ஏதாவது பண்ணுவாரா, இவர் என்ன வெறும் பூக்காரரா தானே இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பூக்காரர் தான் மன்னன் ஆகிய உத்தம சோழன் ஆகிய சேந்தன் அமுதன் அவர் வந்து சிறையில அந்த பாட்டு பாடுறாரு. அப்போ வந்து அவர் சிறையில அடைச்சிடுறாங்க நேயர்கள். பொன்னியின் செல்வன் சத்தம் வெளியில கேக்குது. அவர் பாடுறார் பொன்னார் மேனியனை அப்படின்னு. சுந்தரர் அருளிய ஒரு அருமையான பாடல் இது, பதிகம் இது, கல்கியின் பொன்னியின் செல்வன். பட் சுந்தரர் எழுதிய பாடல். ஆமா, இது சுந்தரர் வந்து அங்க இருந்த போது முன்னாடி வேற இடத்துல தூங்கிட்டு இருந்தாரா. அப்ப கனவுல வந்து திருமழப்பாடி வர மறந்தனையோ அப்படின்னு ஒரு கனவுல வந்து சிவபெருமான் சொன்னதுக்காக சொல்லிட்டாரே நான் வரேன்னு சொல்லிட்டு சுந்தரர் திருமழப்பாடி வர்றாரு. சோ அந்த ஒரு முக்கியத்துவம் நிறைந்த இறைவனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம கருவறைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க பாக்குறது வந்து ஒரு சைடு போஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வேண்டிய தெற்கு இது வந்து கொஞ்சம் மற்ற கட்டிடங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப பாக்குறது வந்து மேற்கு பக்கம் இருக்கிற கோயில் பிரகாரம். அங்கிருந்து நம்ம மெயின் கருவறையை பாக்குறோம். இது வந்து ஒரு 2 நிலை விமானத்தோட அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கோயிலை சுத்தி வந்தா நம்ம வந்து இடம் இருந்து வலம் போற மாதிரி இப்போ தெற்கு இடத்துல இருந்து நம்ம போலாம். இந்த தெற்கு சுவர்ல தான் ரொம்ப முக்கியமான நம்ம கட்டளையை சாசனம் கல்வெட்டுகளும் இருக்கு. அப்பா சொன்னதும் பையன் செஞ்சதுக்குமான அந்த ஒரு கல்வெட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம கல்வெட்டுக்கு போலாம். இப்போ நம்ம ராஜராஜன் என்ன சொல்லியிருக்காருங்கிற அந்த மெயின் கல்வெட்டுக்கு போறோம். நம்மளுடைய துரதிருஷ்டம் அந்த இடத்துல பைப்புகளும் சில இடம் இருக்கிறதுனால முக்கியமான இடம் நல்ல வேலையாக எனக்கு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். கோவி ராஜகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 22/10/28வது நாள் 39வது அப்படின்னு சொல்றாரு. அதான் வரேன் மேடம், அது நான் சொல்றேன் மேடம். அருளிச்செய மருளிச்செய தேவதானம் திருமழுவாடி உடையார் ஸ்ரீ விமானம் வாங்கி திருக்கற்றளி எடுக்க நம்ம எடுக்க சில பேர் கல்வெட்டுல அப்படி எழுதுறாங்க, எடுக்க வென்று அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு அருமையான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்.
ராஜராஜன் சொல்றாரு அந்த கோயிலை இடிச்சிட்டு நீங்க வந்து கோயில் கட்டுங்கன்னு. அந்த கடவுள் மேல இருக்கிற பக்தியினாலையும் அது அது எப்படி இடிங்கன்னு எப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல ரொம்ப அருமையா ஸ்ரீ விமானம் வாங்கி திருக்கற்றளி எடுக்க அப்படின்னு ரொம்ப ஒரு அடக்கமாகவும் கடவுளுக்கு அந்த பணிவுடையும் நாங்க உங்களுக்கு வந்து இதை விட சிறப்பா செய்யணும்னு தான் நினைக்கிறோங்கிறத அந்த வாங்கி எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வாங்கிட்டுன்னா அந்த பழைய விமானத்தை வாங்கிட்டு திருக்கற்றளி எடுக்கவென்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நிறைய கோயில்களை பாக்குறோம், கல்வெட்டுக்கெல்லாம் சிதைக்கப்படுது நிறைய. ஆனா அன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவா ஒரு கோயிலை வந்து திருக்கற்றலியா மாத்தணும் அப்படின்ற சொல்ற விஷயத்த எவ்வளவு அழகா ஸ்ரீ விமானம் வாங்கி திருக்கற்றலி எடுக்க அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு சொல்ல பயன்படுத்திருக்காங்க. ஆமா, நிச்சயமா இதுக்கே போதும். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா பயன்படுத்திருக்காங்க. ஸ்ரீ விமானம் வாங்கி ஸ்ரீ விமானத்துள்ள கல்வெட்டு, இதுதான் முக்கியம், கல்வெட்டுப்படி பொத்தகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற கல்வெட்டெல்லாம் பொத்தகத்துல வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் புது விமானம் நீங்க கட்டிட்டு அதுல இதை வந்து மறுபடியும் இந்த கல்வெட்டை அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் கட்டினதுக்கு அப்புறம் ஆதித்யா, பராந்தகா அவங்களுடைய எல்லா கல்வெட்டுகளையும் மறுபடியும் இந்த கோயில்ல நம்ம பார்க்க போற மேற்கு சுவர்ல எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு சிறப்பான செய்தி தாங்க. ஒரு அரசனை நேரடியா ஒரு கற்றளிய வந்து ஒரு கோயில கற்றளியா மாத்த சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டு புத்தகத்தில் ஏற்றி திரும்ப அதை கல்வெட்டா வெட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறந்துட போறாங்க, விட்டுற போறாங்க, எழுதிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்க. அப்ப புத்தகம்னா அந்த காலத்துல ஓலைச்சுவடியாக இருந்திருக்கலாம். நிறைய கோயில்கள் நம்ம இந்த மாதிரி பார்த்திருக்கோம். சில கோயில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு முதலாம் பராந்தகனுடைய கோயில ராஜாதித்தன் அடுத்து வந்து திருப்பணி செய்யும் போது திருநாவலூர் கோயிலே சொல்லாங்கம்மா, அவன் வந்து ஏற்கனவே இருந்ததை கல்படி எடுத்து திரும்ப வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கல்வெட்டு வித்தியாசமா வந்து ஆணை அவருடைய ராஜராஜன் சொல்லும் போது அழகா என்ன சொல்றாரு, இந்த கல்வெட்டை வந்து புத்தகத்துல ஏற்றி திரும்ப கல்வெட்டு வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் மட்டும் கட்டிட்டு இந்த பழைய கல்வெட்டு செய்வீங்களோ அப்படின்ற ஆதங்கத்துல ரொம்ப அழகான ஒரு உண்மையிலே ஒரு இந்த கோயில் ஒரு தனி சிறப்பான இதுதான். இந்த கல்வெட்டு இதுக்காகவே இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பான உண்மையிலே வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம அப்பா சொன்னதை பார்த்துட்டோம். இப்போ பையன் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு சில சிக்கல்களும் இருக்கு. இந்த கோவில் இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ எங்க பாத்தீங்கன்னா அங்க படிக்கட்டு இருக்கு. நீங்க இங்க நின்று போட்டோவே எடுக்க முடியாது சரியா. சோ அந்த இடத்துல வந்து கேமரா, இந்த கல்வெட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது படிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது. சார், இப்ப ராஜராஜன் வந்து கல்வெட்டை வந்து திரும்ப கோயில ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுல படி எடுத்து வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. அதை ராஜேந்திரன் அழகா செஞ்சிருக்காரு அப்படின்னு கல்வெட்டுல குறிப்பிட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அது யாருடைய கல்வெட்டு, அந்த கல்வெட்டு செய்தி என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. எது அவரு சொன்ன அந்த படி எடுத்து வச்ச கல்வெட்டு யாருடையது? இல்ல, அது ராஜராஜன் வந்து என்ன சொல்றாரு, இந்த டைம்ல இந்த கோயில் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, இதை வந்து ஒரு புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுக்காக அவரு வாய் வார்த்தையா சொல்றாரு, நீங்க வந்து இந்த கோயில ஸ்ரீ விமானம் வாங்கி இன்னொரு கற்றளியாக எடுக்க அப்படின்னு அவர் சொல்றதுதான். அது அவருடைய கட்டளையா அதை நம்ம எடுத்துக்கணும். ஓ சரி சரிங்க சார். அந்த கல்வெட்டு இப்ப திரும்ப பதிவு செஞ்சிருக்காங்களா? ஆமா, பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இது வந்து ராஜேந்திரன் கல்வெட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல ஜெனரலாவே முக்கியமான கல்வெட்டு வந்து தென் திசையில நல்ல தெள்ள தெளிவாக வைப்பாங்க. அதுல இருந்தே நம்ம வந்து இந்த மன்னருடைய கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடத்துல நல்லா தெளிவாக அந்த மாதிரி நீங்க முதல்ல பார்த்த ராஜராஜன் கல்வெட்டு வந்து அந்த திறனையில இருக்கு, கீழே திறனையில இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது தென் சுவர்ல நல்லா வெட்ட வெளிச்சமான இடத்துல ராஜேந்திரன் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இது கொஞ்சம் அந்த கல்லுடைய கலர்னால கொஞ்சம் கஷ்டமான ஒரு கல்வெட்டு. பட் இருந்தாலும் அவருடைய மெய்கீர்த்தி இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமன்னி வளர இரு நில மடந்தையும் பொற்ஜய பாவையும் சீர்தனி செல்வியும் தன் இரு பெருந்தேவியராகி ஊழியுளுடை வடதுரை
நாடும் கொல்லிப்பாக்கையும், ஆமா அந்த மெய்கீர்த்தி ஃபுல்லா அவருடைய ராஜராஜன் மெய்கீர்த்தி அந்த ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு கடாரம் வென்று எல்லாத்தையும் வென்று ரொம்ப பெரிய, நீங்க பாத்தீங்கன்னா இந்த செவுரு ஃபுல்லா அவர் மெய்கீர்த்தி தான் வருது. நம்ம வந்து இந்த முக்கியமான பகுதி வந்து அவருடைய ஆட்சி ஆண்டுங்கிறது இந்த இன்னொரு கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ ராஜேந்திர தேவர்க்கு யாண்டு அப்படின்னு சொல்லி அவருடைய 14 அப்படிங்கிற 14வது வருடம் 70வது நாள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க பதிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கீழே எங்கேயோ போகுது. அந்த இடத்துல வந்து இப்போ கயிறு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அதனால நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம தெற்கு புறத்துல இருந்து வடக்கு புறம் போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு போகலாம். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு முக்கியத்துவம் என்ன இதுல சொல்ல நினைக்கிறேன்னா, நம்ம பார்த்தோம் இந்த ராஜேந்திராவோட அந்த 2 அடுக்கு அந்த சுவர் இருக்கு. பட் இருந்தாலும் நடுவுல இருக்கிற கருவறையை வந்து இந்த ஏர்லி சோழா ஸ்டைல்னு சொல்ற மாதிரி அதே ஸ்டைல்ல தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சிற்பங்களையும் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மிடில் சோழா மாதிரி அதுல ஒரு கும்ப பஞ்சரமோ அதெல்லாம் சேர்க்காம தாத்தா காலத்துல என்ன இருந்திருக்குமோ அந்த ஒரு எளிய நடையில அந்த ஒரு மிடுக்கும் அதுக்கே உரிய ஒரு இதோட பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேற்கு சுவரை பார்க்குறோம். அங்க வந்து எப்பயும் போல அண்ணாமலையார் சிற்பம் அங்க வருது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த அதிஷ்டானம் வந்து பத்மபந்த அதிஷ்டானம் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது. மயா மதத்துல பத்மபந்த அதிஷ்டானம் வந்து முக்கியமான கடவுளர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பத்மபந்த அதிஷ்டானத்தை கொடுக்கும் அந்த தகுதி உள்ளதாக சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல பத்மபந்த அதிஷ்டானத்தை பயன்படுத்தி இருக்காங்க. நந்திகள் அது அந்த அந்த ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். இந்த 4 நந்தி என்னவா இருக்குன்னு எனக்கே அந்த ஆர்வம் இருக்கு. ஏன்னா நீங்க சோழர் கோயில்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு 4 நந்தி தரையில இந்த மாதிரி சின்ன பீடம் வச்சு வைக்க மாட்டாங்க. அடுத்த இதுல எனக்கு ஒரு தோணுனதை நான் சொல்றேன். அது உண்மையாக இருக்கு, ஒரு யூகம்னு வச்சுக்கலாம். பட் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு சுவர்ல எப்பயும் போல பிரம்மா இருக்காரு. இங்க இருக்கிற அந்த அந்த அபிஷேக நீர் வந்து இங்க கொட்டுறதுக்கு ஒரு சின்ன மேடையாக அமைச்சிருக்காங்க. இப்போதைய காலத்துல அந்த அபிஷேக நீர் வந்து இங்க விழுது. இந்த 4 இது இருக்கிற இடத்துல பிரணாளா அப்படின்னு சொல்லுது இந்த ஆகம சாஸ்திரம் அந்த அந்த அபிஷேக நீர் விழுற இடத்துக்கு. இப்போ வந்து இத நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா திருமழப்பாடியில 4 வேத நந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. 4 வேதத்துக்காக 4 நந்திகளை வைத்திருக்கிறதாக. பட் அது வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு கட்டிடக்கலையில இப்படி ஒரு அம்சம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து மேல நீங்க பாத்தீங்கன்னா கோயில் 4 புறத்தில் 4 கருவறையோட 4 புறத்திலும் இருக்கக்கூடிய நந்திகளாக இருந்தது. அதை வந்து இப்போ இவங்க சுதையா மாற்றும் போது கீழே எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகம். இங்க மஞ்சள் பூசி இருக்காங்க. பட் நீங்க அந்த அந்த கலரை பாத்தீங்கன்னா கூட அந்த கருப்பும் கோயில் கருப்பும் ஒத்து போகுது. இந்த மேடையின் கருத்து ஒத்து போகல. அதனால வந்து நீங்க கேட்ட அதே கேள்விதான் எனக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால இத நேயர்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து மறுபடியும் அந்த ஸ்ரீ விமானத்துல இருக்கிற அந்த இது நம்ம பார்த்தோம், அப்பவே பார்த்தோம். இது வந்து ஒரு கார்டட் டெம்பிள், காவலர்களுடைய அந்த அந்த இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க கிரீட முகத்தோட அந்த சுதை சிற்பங்கள் வந்து ஸ்ரீ விமானத்தில் இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், நம்ம கோயில் போகும்போது தலவிருட்சம் என்னன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல தலவிருட்சம் பனை மரமாக இருக்கு. அது யார் போனாலும் பார்க்கலாம். ஒரே ஒரு பனை மரம் அங்க இருக்கும். சின்னமே பனை மரம் தான். அதுவும் ஒரு சிறப்பு இந்த கோயில்ல. பனை மரமா வந்து தலவிருட்சமா வைத்திருக்கிற ஒரு சிறப்பு. இப்ப நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கோம். வடக்கு புறம் இருக்கிற அந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நம்ம சொன்ன அந்த பால்கனி அமைப்பு, ஈரடுக்கு திருச்சுற்று மாளிகை. ஈரடுக்கு சரியா சொன்னீங்க சார். ஈரடுக்கு திருச்சுற்று மாளிகை.
ஈரடுக்கு திருச்சுற்று மாளிகை இதுவே இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை காட்டுது. எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருந்திருக்கும் அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில வரோம், அந்த அந்த வடக்கு சுவர்ல எப்பயும் போல துர்க்கை அம்மனும் இருக்காங்க. இந்த நம்ம வெளியில வந்த உடனே நான் முன்னாடி சொன்னேன், இது வந்து அத ஒரு தாத்தாவோட கோயிலா தான் அதை பார்த்திருக்காரு. அவருடைய கலைப்பாணி அவர் உள்ள கொண்டு வரலன்னு. நடுவுல இருக்கிற துவாரபாலகர் வந்து திருமலப்பாடி துவாரபாலகர். இங்க இடதுபுறத்துல இருக்கிறது வந்து ஏழி சோழா, ஆக்சுவலி இரட்டை கோவில்ங்கிற ஒரு இதுல இருக்கிற ஒரு துவாரபாலகர். இங்க வலதுபுறம் இருக்கிறது வந்து ராஜேந்திரனுடைய கங்கை கொண்ட சோழபுரம். இங்க இருக்கிற நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கங்கை கொண்ட கூழம்பந்தல் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தோட அந்த இது. சோ நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த துவாரபாலகருடைய அந்த எளிமையும் இந்த ஏலிச்சோளாங்கிற இத வந்து நீங்க காட்டுது நல்லாவே தெரிஞ்சிடும். இல்லைன்னா இதுக்கு முந்தைய இதுல பதிவுல வந்து ஸ்ரீதர் சார் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த எப்படி வந்து பாம்பு வந்து இதை விழுந்தது, அதனால அதோடைய இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த இந்த இதுல வந்து எளிமையான அந்த ஒரு துவாரபாலர்களோட அந்த அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குமோ அப்படியே அமைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க, இந்த துவாரபாலர்கள் மேல ஏன்னா இது மழு இருக்கும், மழு இருக்கான்னு தெரியல. இதுல இது திருமலப்பாடின்றதுனால நான் என்னுடைய எண்ணம் வந்தது இது மழு இருக்க வாய்ப்பு. அது அந்த கதையில ஒரு ஒரு ஸ்தல புராணத்துல என்ன சொன்னதுன்னா, சிவபெருமான் மழுவேந்தி அந்த இடத்தில் வந்து இது கருணை புரிஞ்சிருக்காருங்கிறதுனாலையும் திருமலப்பாடியாகவும், மழவர்கள் வாழ்ந்த இடமானால் திருமலப்பாடியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ அந்த மழுவோட ஒரு நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம தொழில் அறிஞர்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, கல்வெட்டுகள் மட்டும் சான்றுகள் மட்டும் இல்ல, இந்த தல புராணங்களும் சில சான்றுகளை நமக்கு பார்க்க வேண்டியது. சொன்னீங்க பனைமரம் இருக்கு, அந்த பனைமரத்தை பற்றிய செய்திகள் வந்து நமக்கு தலப்புராணம் இருக்கு. தலப்புராணத்தையும் நம்ம புறந்தள்ள முடியாது, அதிலேருந்து நமக்கு தேவையான செய்திகளை எடுத்துக்கலாம். இது ஏன் இந்த இது கொண்டு வந்தேன்னா, நான் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய அந்த காலத்து தாத்தா காலத்து கோயில்கள் எப்படி இருந்ததோ அதே எளிமையுடன் கட்டியிருக்காரு. தன்னுடைய பாணியை அவர் வந்து உள் கொண்டு வராம கோயிலை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல பாணியை கொண்டிருக்காரு. பட் அந்த கருவறையில அவருடைய பாணியை அவர் கொண்டு வரல. அந்த வகையிலும் ஒரு சிறப்பு. ஏன்னா ராஜேந்திர காலத்து கோயிலா இருந்திருந்தா அவர் பாணியில தான் வந்திருக்கும். இது வந்து ஒரு இந்த இரட்டை பாணி உள்ள ஒரு கோயில்னு சொல்லலாம். கருவறை வந்து பழைய பாணியிலும், இது வந்து மற்ற பிரகாரம் எல்லாம் அவருடைய பாணியிலும் இருக்கும். இந்த சிற்பங்களை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ராஜேந்திரனுடைய கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதன் அடிப்படையிலேயே அந்த கலைப்பாணியிலேயே இந்த சிற்பங்களை வந்து அமைச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு சிக்கல் இருந்த விஷயத்தை அப்படியே ஒரு கொண்டு வந்து சேர்த்து அந்த வகையிலேயே அந்த ராஜராஜன் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த சரித்திரம் தெரிஞ்சவர்களுக்கு தான் கோயிலுடைய ஏன் இந்த ஒரு மாறுபாடு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க. நிச்சயமா நிச்சயமா முதல்ல இந்த இடத்த பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ராஜேந்திரன் கோயில் இல்ல அப்படின்ட்டு வெளியில வந்துரும். ஆனா இது ராஜேந்திரன் கோயில் தான் சொல்றதுக்கு நீங்க இல்ல நிச்சயமா. இப்ப பொதுவா இப்போ ஒரு கட்டிடக்கலை தெரிஞ்சவங்க கூட உள்ள வந்து இந்த கல்வெட்டு பார்க்காம பார்த்தாங்கன்னா இது ராஜேந்திரனுடைய கோயில் இல்ல அப்படின்னு சொல்ல தோணும், அப்படிதான் சொல்ல தோணும். ஆனா அந்த கல்வெட்டுடைய செய்தி தெரிஞ்சாதான் இந்த கட்டிடக்கலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நம்மளால உள்வாங்க முடியும். நிறைய பேர் இந்த கோயிலை வந்து பாதுகாத்திருக்காங்க. பாண்டியன் சுந்தர பாண்டியன் கல்வெட்டும் இருக்கு, அதுக்கப்புறம் நாயக்கர் கல்வெட்டும் இருக்கு. கடைசியில 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கல்வெட்டுகள் இந்த கோயில. மராட்டியர் காலத்து இருக்கான்னு தெரியல, பட் வாய்ப்பு இருக்கு மேடம். ஏன்னா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 5ல இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மராட்டியர் இருக்கிற மாதிரி அந்த ஏன்னா அந்த காலகட்டத்துல தஞ்சை பகுதி மராட்டியர் ஆட்சி செய்த காலகட்டத்துல அந்த பகுதிகளில் நிறைய கோயில்களுக்கு நிபந்தங்கள் வழங்கியிருக்காங்க, கொடைகள் வழங்கி கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. கல்வெட்டுகளா இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பயன்படுத்துற அந்த பாத்திரங்கள்லாம் அதுல வந்து மராட்டி எழுத்துக்கள் பாத்திரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பூஜை சாமான்கள் அதுல வந்து அவங்களுடைய மராத்தி என்ன மொழி இருக்கும், மராத்தி என்ன எழுத்து வரி வடிவம், மோடி வடிவம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மால் நூல் நிலையத்துல கூட மோடி
ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாத்திரங்கள் வைக்கலங்கள் அதெல்லாம் வந்து இந்த இது தொடர்ந்து ஒரு வழிபாட்டுல இருந்திருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான சோழர் காலத்து கோயில். ஏறக்குறைய நம்ம வந்து கோயிலை முழுசா சுத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு 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 சிறிய இதுவா பக்கத்திலேயே அம்மன் சந்நிதியும் இருக்கு, மங்களாம்பிகை அம்மன் சந்நிதி இருக்கு. அது கொஞ்சம் கடைசி ஆண்டுல லேட்டர் சோழால வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அந்த கல்வெட்டுக்கள் அவ்வளவா எனக்கு இந்த இடத்துல நான் கொண்டு வரல. ஸோ அதுதான், அதையும் நிறைய புனரமைப்பு செஞ்சதுனால பலமுறை என்ன ஆகுது, புனரமைப்பு ரொம்ப செஞ்சதுனால நம்ம அதோட ஒரிஜினல் என்னன்னே தெரியாத அளவு மாடர்ன் டெம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. மாடர்ன் டெம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அதை பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்து கோயிலா இந்த சோழர் கோயிலான்னு சொல்ற அளவுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு மாத்திட்டாங்க. ஸோ அத்துடன் நம்ம வந்து இந்த கோயிலை முழுசா சுத்தி பார்த்தோம். இந்த இந்த அழகிய அந்த வளைவுல நீங்க திரும்பி வந்து இந்த பக்கம் போனா திருவையாறையோ தஞ்சாவூரையோ அடையலாம், அந்த பக்கம் போனா அரியலூர், அந்த பக்கம் அரியலூர்ல பார்த்துட்டும் வரலாம், பார்த்துட்டும் வரலாம். அப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் திருவையாறுக்கும் இடையில இருக்காரு. இல்ல இப்ப திருவையாறு தஞ்சாவூர் பார்த்துலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் இந்த பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் இடைப்பட்ட பக்கத்துல 2 பேருடைய கல்வெட்டுகளும் கொஞ்சம் வேற சுத்துதான். பட் இருந்தாலும் நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கும்பகோணம் வழியா போனா கொஞ்சம் பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு முக்கியமான கோவில் இருக்குங்கும் போது நீங்க அந்த பக்கமா போய் வடக்கே போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழக்கா போனா இன்னும் வசதியா இருக்கும். மிகவும் சிறப்பு. நீங்க இவ்வளவு செய்திகளை எங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சிறப்பான செய்தி. அப்பா இட்ட அந்த கட்டளையை சிறமேல் கொண்டு பையா செஞ்சிருக்கு இல்லைங்களா? ஒண்ணு. 2வது அந்த கல் நாங்க இன்னைக்கு வந்து சில கல்வெட்டுகள் வந்து நாங்க போய் பார்த்துட்டு வந்து திருப்பி பார்த்தா அந்த கல்வெட்டுகள் அந்த இடத்துல இல்ல போயிருக்கு. ஆனா இந்த மாதிரி கல்வெட்டுகளை ஒழுங்கா வச்சுக்கணும்ன்றத அவங்க நமக்கு வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு சிறப்பான இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாடமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வந்து நினைக்கிறேன் இது மாதிரி எங்களோட மண்மரபு நேயர்களோட தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், இணைந்து இருக்கணும். ஏன்னா ஒரு இது சொல்லும் போதே வந்து மிகவும் சிறப்பாக இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு கோயில்கள் நீங்க பார்த்துருக்கீங்க, அது ஒன்றும் எங்க மண்மரபு நேயர்களுக்கு தெரிவித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே மண்மரபு நேயர்கள் வந்து திருமழப்பாடி கோயிலுக்குள்ள ஒரு லைவா போன ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு உயிரோட்டமோட அந்த கோயிலுக்குள்ள நம்ம சுத்தி வந்தா என்னென்ன விஷயங்களை பார்த்துருப்போமோ, ஐயா சொன்ன அந்த கோயிலுடைய கட்டிடக்கலையில இருந்து அந்த கல்வெட்டுக்கள் என்னென்ன சொல்லுது, அதுவும் குறிப்பா அம்மா சொன்ன மாதிரி அந்த ராஜராஜ சோழனிட்ட ஆணையை வந்து ராஜேந்திரன் எவ்வளவு சிறப்பா சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சாரு. கோயிலை கற்றலியா மாத்தினதோடு இல்லாம அந்த கோயில இருந்த கல்வெட்டுக்கள் எப்படி மீண்டும் வந்து அதே இடங்களை கொண்டு வந்து பதிவு செஞ்சார் அப்படின்றது உண்மையிலே ஒரு தனிச்சிறப்பான விஷயம். உண்மையிலேயே நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மண்மரபு உங்களுக்கும். எனக்கு இன்னொரு ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா, நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல படிக்கும்போது எனக்கு குருநாதர்கள்லாம் இருந்த 2 பேர் வந்து இன்னைக்கு என்கிட்ட பேசுறாங்க. அந்த அந்த பாக்கியம் வந்து ரொம்ப பெரும் பாக்கியம். சோ அப்படியும் நம்ம சொல்லலாம், குருநாதரே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கதை இருக்கிற இது வந்து முதல் முறையா நம்ம பாக்குறோம். சிறப்பான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் குருநாதர் வருவாங்க.